இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து, மேலும் இது போன்ற சிவபெருமான் தெய்வீக கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். படைப்பு முழுமையாக தொடங்கும் முன்பே பிரபஞ்சத்தில் சில பெரிய சக்திகள் அமைதியாக எழத் தொடங்கின. அந்த ஆரம்ப இருளில்தான் பின்னர் சிவபெருமானின் திரிசூலமாக விளங்கப் போகும் தெய்வீக அர்த்தத்தின் விதை உருவானது. பிரபஞ்சத்தை நிலைநிறுத்தும் 3 அடிப்படை சக்திகள் தனித்தனியாக ஒளிர்ந்தன. படைப்பு, பாதுகாப்பு, அழிவு. இம்மூன்றும் உலகம் இயங்க அவசியமான தெய்வ சட்டங்களாக இருந்தன. இந்த 3 சக்திகளும் தனித்தனியாக மட்டும் இருக்க வேண்டியவை அல்ல. ஒரே பரம கட்டுப்பாட்டின் கீழ் ஒன்றிணையும் போதுதான் பிரபஞ்ச ஒழுங்கு முழுமை பெறும் நிலை வந்தது. அந்த தெய்வ சக்திகள் ஒன்றிணைந்த போது ஒரு அசாதாரண வடிவு உருவாகத் தொடங்கியது. அது சாதாரண ஆயுதம் அல்ல, உலகத்தை காக்கவும் அளவை மீறியதை அடக்கவும் பிறக்கும் பரம அடையாளம். அவ்வாறே திரிசூலத்தின் முதல் முழு வடிவு வெளிப்பட்டது. அதன் 3 முனைகளிலும் வெறும் சக்தி இல்லை, பிரபஞ்சத்தின் 3 பெரிய தத்துவங்களே ஒளிந்திருந்தன. திரிசூலத்தின் 3 முனைகளும் வெறும் வடிவ அழகுக்காக இல்லை, அவை படைப்பு, பாதுகாப்பு, அழிவு என்ற 3 தெய்வச் செயல்களின் அடையாளமாக திகழ்ந்தன. மற்றொரு ஆழமான பொருளில் திரிசூலம் காலத்தின் 3 நிலைகளையும் குறிக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் தாண்டி நிற்கும் பரமசக்தியின் அடையாளம் அது. இன்னொரு விளக்கத்தில் திரிசூலம் சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களின் மீதான கட்டுப்பாட்டை காட்டுகிறது. அதனால் இது வெளிப்புற ஆயுதம் மட்டும் அல்ல. இத்தகைய அர்த்தங்களை தாங்கும் ஆயுதம் சாதாரண தெய்வத்தின் கையில் இருக்க முடியாது. உலக ஒழுங்கை தாங்கும், சமநிலையை நிலைநிறுத்தும், அதர்மத்தை உடைக்கும் சிவபெருமானுக்கே இது உரியதாய் அமைந்தது. இப்போது திரிசூலம் தன் உரிய கரத்தை நோக்கி நகர்ந்தது. அவர் அதை ஏந்தும் நொடி முதல் அது ஆயுதமாக மட்டுமல்லாமல் சிவனின் நிலையான அடையாளமாக மாறப்போகிறது. சிவபெருமான் திரிசூலத்தை ஏற்ற அந்த நொடி ஒரு ஆயுதம் தனது உரிய கரத்தை அடைந்தது. அது உருவாக்கப்பட்டதிலிருந்து காத்திருந்த பொருள் இப்போது முழுமை பெற்றது. திரிசூலம் சிவனின் கையில் வந்ததும் அது ஒரு தனி பொருளாக இல்லை. அவரின் சிந்தனை, சக்தி, தீர்ப்பு இவை அனைத்தோடும் ஒன்றிணைந்த தெய்வ அடையாளமாக மாறியது. தேவர்கள் அந்த காட்சியை அதிசயத்துடன் நோக்கினர். சிவனின் கரத்தில் இருந்த திரிசூலம் இப்போது பிரபஞ்ச ஒழுங்கை காக்கும் தெய்வீக அதிகாரத்தின் சின்னமாக நின்றது. அந்த நாளிலிருந்து இத்திரிசூலமும் அவரது உடனிருப்பாக அமைந்தது. சிவனை பார்க்கும் முன்பே திரிசூலத்தை பார்த்தாலே அவரது இருப்பு உணரப்படும் நிலை உருவானது. நெற்றியில் திருநீறு, ஜடையில் கங்கை, அருகில் நந்தி. அவரை நினைக்கும் போது உலகம் மனதில் வரையும் முதல் சின்னங்களில் இதுவும் ஒன்றாயிற்று. திரிசூலம் வெறும் போரில் பயன்படுத்தும் ஆயுதம் என்று மட்டும் பார்க்கப்படவில்லை. அது சிவபெருமானின் கரத்தில் இருந்தபோது தர்மத்தை காக்கும் தெய்வ தீர்ப்பின் அடையாளமாக மாறியது. அதர்மம் அளவை மீறும்போது அதை உடைக்கும் பரமசக்தியின் சின்னமாக திரிசூலம் விளங்கியது. அது உடலை தாக்கும் ஆயுதம் மட்டுமல்ல, ஒழுங்கை மீறிய இருளை நேராக துளைக்கும் தெய்வச் சக்தி. அறியாமை, அகந்தை, அநியாயம், மனிதனையும் உலகத்தையும் சிதைக்கும் இந்த 3ஐயும் வெல்லும் சக்தியாகவும் திரிசூலம் புரிந்து கொள்ளப்பட்டது. பிரபஞ்சத்தில் குழப்பம் எழும்போது அதை மீண்டும் சமநிலைக்கு கொண்டுவரும் தெய்வ கட்டுப்பாடு சிவனின் கரத்தில் இருந்தது. அந்த கட்டுப்பாட்டின் கண்கூடிய வடிவமாகவே திரிசூலம் காட்சியளித்தது. இதனால் திரிசூலம் ஒரு பொருள் அல்ல, ஒரு போதனை. அளவை மீறும் எதையும் தெய்வ ஞானம் வெல்லும், சமநிலைதான் இறுதியில் நிலைத்து நிற்கும் என்பதை அது நினைவூட்டுகிறது. ஞான மரபுகளில் மனிதனை கட்டிப்போடும் 3 பெரிய பந்தங்கள் பற்றி பேசப்படுகிறது. ஆணவம், கர்மம், மாயை. இம்மூன்றையும் வெட்டும் பரம அருளின் சின்னமாக திரிசூலம் விளக்கப்படுகிறது. மனிதனின் வெளிப்புற போர் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவன் உள்ளார்ந்த போர்தான் இன்னும் ஆழமானது. அந்த உள்ளிருளை உடைக்கும் தெய்வ ஞானத்தின் வடிவமாகவே திரிசூலம் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் சிவனை வணங்குபவர்கள் திரிசூலத்தை ஒரு ஆயுதம் என்று மட்டும் காண்பதில்லை, என் அறியாமையை அகற்றும் அருள் என்று நினைத்து அதை பக்தியுடன் நோக்குகிறார்கள். பல சிவாலயங்களில் திரிசூலம் அருகில் இருந்தாலே பக்தர்களின் மனம் தானாகவே கவனமாகிறது. அது அங்கே வெறும் அலங்காரம் அல்ல, தெய்வத்தின் உயிரோட்டம் நிற்கும் அடையாளம் என்று அவர்கள் உணர்கிறார்கள். திரிசூலம் பயமுறுத்தும் சின்னம் மட்டுமல்ல, வழிகாட்டும் சின்னமும் ஆகும். தடுமாறும் உயிரை தர்மம், ஞானம், சமநிலை நோக்கி அழைக்கும் சிவனின் அமைதியான அழைப்பு அதில் ஒளிந்திருக்கிறது. புராணங்களில் சிவபெருமான் கையில் திரிசூலம் தோன்றும் தருணம் சாதாரணமல்ல. அது ஒரு போர் ஆரம்பத்தை மட்டுமல்ல, தர்மத்தின் தீர்ப்பு எழும் நேரத்தை சுட்டிக்காட்டுகிறது. அசுரர்களின் ஆணவம் அளவை மீறும்போது அதை உடைக்கும் சின்னமாக திரிசூலம் விளங்குகிறது. அதனால் இது உடல் வலிமைக்கு எதிரான ஆயுதம் மட்டுமில்லை, பெருமையால் குருடான மனதுக்கு எதிரான தெய்வ அடையாளம். திரிசூலம் சிவனின் கையில் உயரும்போது அது குழப்பத்திற்கு எதிரான கட்டுப்பாட்டின் சின்னமாகிறது. இனி குழப்பம் ஆட்சி செய்யாது, தெய்வ ஒழுங்கு மீண்டும் தன் இடத்தை எடுக்கும் என்ற அறிவிப்பை போல அது நிற்கிறது. அதனால் திரிசூலம் அழிக்கும் சின்னமாக மட்டும் போற்றப்படவில்லை, அது இருளை விலக்கி
உண்மைக்கு இடம் கொடுக்கும் தெய்வ ஞானத்தின் வெளிச்சமாகவும் புரிந்து கொள்ளப்பட்டது. போர் முடிந்த பின் கூட திரிசூலம் தரும் செய்தி நீடிக்கிறது. அளவை மீறும் எதுவாக இருந்தாலும் இறுதியில் சமநிலையும் ஞானமுமே நிலைத்திருக்கும் என்பதையே அது நினைவூட்டுகிறது. காலம் மாறினாலும் திரிசூலம் சிவபெருமானின் உடனிருப்பு சின்னமாகவே நிலைத்தது. அது அவர் கையில் இருந்த ஆயுதம் மட்டுமல்ல, அவர் யார் என்பதை உலகுக்குச் சொல்லும் மௌன அடையாளம். அதனால்தான் பல சிவாலயங்களில் கோபுரத்தை தாண்டி பக்தர்களின் பார்வையை முதலில் ஈர்ப்பது திரிசூலம்தான். பல பக்தர்கள் முதலில் திரிசூலத்தையே வணங்கி பிறகு சிவனை வணங்குவார்கள். ஏனெனில் அதை பார்த்த நொடியே தங்கள் பயம், பாவம், மன அழுத்தம் எல்லாம் இறைவன் முன் ஒப்படைக்கப்பட்ட உணர்வு அவர்களுக்கு வருகிறது. பக்தி மரபுகளிலும் திருவிழாக்களிலும் திரிசூலம் ஒரு முக்கிய தெய்வ சின்னமாக உயர்ந்தது. அது வரும்போது மக்கள் காண்பது ஒரு ஆயுதத்தை அல்ல, சிவபெருமானின் நடமாடும் சக்தியையே. இவ்வாறாக திரிசூலம் ஆலயத்திலும் புராணத்திலும் பக்தரின் மனத்திலும் ஒரே நேரத்தில் வாழத் தொடங்கியது. வெளியில் அது சிவனின் சின்னம், உள்ளே அது விழித்திருக்கும் ஞானத்தின் அழைப்பு. சிவபெருமானின் மூன்றாம் கணும் திரிசூலத்தின் 3 முனைகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. இரண்டுமே வெளிப்படுத்துவது ஒரே உண்மை, எல்லை மீறியதை எரித்து உண்மையை நிலைநிறுத்தும் பரமசக்தி. திரிசூலம் சிவனோடு சேர்ந்தபோது அது ஒரு ஆயுதமாக இருந்ததை தாண்டி அவரின் 3 கண்கள், 3 சக்திகள், 3 தத்துவங்கள், இவை அனைத்தும் அதில் ஒரே நேரத்தில் ஒலிக்கின்றன. திரிசூலத்தின் மிகப்பெரிய தன்மை இதுதான். அது பயமுறுத்தியும் காப்பாற்றுகிறது. அது அழிப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அழிவுக்குப் பின் சமநிலையை நிலைநிறுத்தும் தெய்வ கையை சுட்டிக்காட்டுகிறது. இவ்வாறே திரிசூலம் சிவனின் வெளிப்புற ஆயுதத்தையும் தாண்டி அவரது பரம இயல்பின் அடையாளமாக நிலைத்தது. அதை பார்க்கும் ஒவ்வொருவரும் சக்தி எதற்காக இருக்க வேண்டும் என்று உணர முடிகிறது. திரிசூலத்தின் நிலையான ஆன்மீகப் பொருள் வெளிப்புற வலிமையை தாண்டி உள்ளது. அது உலகத்தை வெல்லும் ஆயுதம் அல்ல, உள்ளிருளை வெல்லும் ஞானத்தின் தெய்வ சின்னம். மனித வாழ்க்கையும் இதேபோல் அறியாமை, பயம், குழப்பம் என 3 திசைகளில் சிக்கிக் கொள்கிறது. அந்த நேரத்தில் திரிசூலம் சமநிலை மீண்டும் சாத்தியமே என்று நினைவூட்டும் தெய்வ குறியீடாக நிற்கிறது. பயம், அகந்தை, மாயை மனிதனை உள்ளிருந்து தளர செய்யும் இம்மூன்றையும் வெல்லும் தெய்வ நினைவாக திரிசூலம் விளங்குகிறது. அதனால்தான் சிலர் திரிசூலத்தை பார்த்தாலே மனம் அமைதியாகிறது. அது பயமுறுத்தும் சின்னமாக இல்லாமல் என் வாழ்க்கையிலும் ஒழுங்கு திரும்பலாம் என்ற நம்பிக்கையை உருவாக்குகிறது. பயம் முதல் பக்தி வரை, குழப்பம் முதல் ஞானம் வரை மனிதனை வழிநடத்தும் சின்னமாகவே திரிசூலம் வாழ்கிறது. அது முடிவு காட்டும் ஆயுதம் அல்ல, உண்மையான பாதையை திறக்கும் தெய்வக்கரம். திரிசூலத்தின் கதை இறுதியில் ஒரு ஆயுதத்தின் கதையாக மட்டும் நிற்கவில்லை. அது சிவபெருமானின் கரத்தில் தெய்வ சக்தி எதற்காக இருக்க வேண்டும் என்பதற்கான நிரந்தர பதிலாக மாறியது. அது போருக்கான ஆயுதமாக இருந்தாலும் அதன் உயர்ந்த அர்த்தம் பாதுகாப்பிலும் சமநிலையிலும் உள்ளது. சிவனின் கரத்தில் அது இருந்தால் உலகம் இன்னும் தர்மத்தின் கண்காணிப்பில் உள்ளது என்ற நம்பிக்கை எழுகிறது. அதனால் தான் யுகங்கள் கடந்தும் பக்தர்கள் திரிசூலத்தை வெறும் குறியீடாக பார்க்கவில்லை. அதை அவர்கள் சிவன் அருகில் இருக்கிறார் என்ற உயிருள்ள உணர்வோடு வணங்குகிறார்கள். திரிசூலம் இறுதியாக நமக்கு சொல்லும் போதனை இதுதான். இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஞானம், சமநிலை, அருள் இம்மூன்றும் சேர்ந்தால் அது விலகியே தீரும். இவ்வாறே திரிசூலபந்து பெருமானின் மகிமை, தெய்வ சமநிலை மற்றும் மனிதனின் உள்ளிருளை கிழிக்கும் பரம ஞானத்தின் நித்திய சின்னமாகும். காலங்கள் மாறினாலும் திரிசூலம் சிவபெருமானின் அடையாளமாகவே நிலைத்து நின்றது. அது புராணக் கதையில் பிறந்தாலும் பக்தியின் உலகில் இன்றும் உயிரோடு வாழ்கிறது. இன்று பலர் சிவனை நினைக்கும் முன்பே திரிசூலத்தை நினைக்கிறார்கள். ஏனெனில் அது அவர்களுக்கு பாதுகாப்பின் சின்னமாகவும் தெய்வ துணையின் நினைவாகவும் உள்ளது. திரிசூலம் வெளியிருளை மட்டுமல்ல, உள்ளிருளையும் கிழிக்கும் சின்னமாக போற்றப்படுகிறது. பயம், அகந்தை, குழப்பம் இவை அனைத்தையும் வெல்லும் ஞானம் அதில் மறைந்துள்ளது. அதனால் திரிசூலம் ஒரு ஆயுதம் என்ற வரம்பை தாண்டி நிற்கிறது. அது சிவனின் மௌன போதனை, சக்தி எப்போதும் சமநிலைக்காகவே இருக்க வேண்டும் என்பதற்கான நினைவு சின்னம். இவ்வாறே திரிசூலம் வந்த கதை என்பது கடந்த கால புராண வரலாறு மட்டுமல்ல, இன்று வரை பக்தரின் மனத்தில் ஒளிரும் சிவமயமான ஞானத்தின் நிரந்தர அடையாளம். சிவாலயங்களில் திரிசூலம் அருகில் நிற்பது தற்செயலான மரபல்ல. அது சிவனின் சந்நிதி அங்கே விழித்திருக்கிறது என்ற அமைதியான அறிவிப்பு. பல பக்தர்களுக்கு திரிசூலத்தை பார்ப்பதுமே மனத்தில் ஒரு உறுதி வருகிறது. நான் தனியாக இல்லை, சிவனின் அருள் என்னுடன் இருக்கிறது என்ற நம்பிக்கை அதில் எழுகிறது. அதனால் திரிசூலம் பயத்தின் சின்னம் மட்டுமல்ல, விடுதலையின், இருளை உடைத்து ஒளிக்குள் அழைக்கும் தெய்வ ஞானத்தின் வடிவமாக அது போற்றப்படுகிறது. சிவனின் அருகில் நிற்கும் திரிசூலம் எப்போதும் ஒரு மௌன உண்மையை நினைவூட்டுகிறது. சக்தி உண்மையில் உயர்வதென்பது அது ஞானத்தோடும் அமைதியோடும் சேர்ந்தபோதுதான். இவ்வாறே
திரிசூலம் வந்த கதை ஒரு தெய்வ ஆயுதத்தின் தோற்றத்தை விட அதிகம் பேசுகிறது. அது சிவன், சமநிலை, அருள், ஞானம் இம்மூன்றையும் தாங்கும் நித்திய சின்னமாக இன்று வரை நிற்கிறது. யுகங்கள் கடந்தாலும் திரிசூலம் சிவாலயங்களின் முன் அதே மகிமையுடன் நிற்கிறது. அதை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் சிவனின் சந்நிதி இன்னும் உயிரோடு இருக்கிறது என்ற உணர்வு எழுகிறது. பல பக்தர்களுக்கு திரிசூலம் என்பது பயத்தின் சின்னம் அல்ல, பாதுகாப்பின் சின்னம். அது அருகில் இருந்தாலே இறைவன் கண்காணிக்கிறார் என்ற ஆறுதல் மனதில் உருவாகிறது. மனிதன் உள்ளத்தில் எழும் பயம், கோபம், குழப்பம் எல்லாவற்றையும் மீறும் வழியை திரிசூலம் நினைவூட்டுகிறது. உள்ளிருளை உடைத்து ஒளிக்குள் அழைக்கும் அருளின் அழைப்பு அதில் மறைந்திருக்கிறது. இவ்வாறே திரிசூலம் வந்த கதை முடிவதில்லை. அது பக்தரின் மனத்தில் தொடர்ந்து ஒலிக்கிறது.